இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தாங்க பார்க்க போறோம். நம்ம லட்சமா இன்னைக்கு ஸ்டேட் லெவலில் செஸ் விளையாட போறாங்க. அதுக்காக நானே என் ஹஸ்பண்ட் குழந்தைன்னு 3 பேருமே குடும்பத்தோட கிளம்பிட்டோங்க. போகும்போது நம்ம சும்மா போகக்கூடாது, சாப்பாடுலாம் கட்டி எடுத்துட்டு போயிடலான்னு எல்லாமே எடுத்துக்கிட்டேன். குழந்தைங்களுக்கு ஜூஸ் மோர் எல்லாமே கலந்து எடுத்துக்கிட்டேன். அங்கே போயிட்டு ஒவ்வொரு கேம் ஆடிட்டு வரும்போது லட்சம் வெற்றி மட்டும் இல்லைங்க, ஒரு நல்ல அனுபவத்தையும் ஒரு நல்ல பாடத்தையுமே கத்துட்டு வந்தாங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, நானுமே ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னா பாருங்களேன். நம்ம குழந்தைங்க கிட்ட எது பண்ணணும்னு சொல்றோமோ அதுக்கான வழியை நம்ம உண்டு பண்ணா மட்டும் தான் நம்ம குழந்தைங்க கத்துப்பாங்க. ஒரு நல்ல விஷயத்த நம்ம குழந்தைங்க கிட்ட பண்ணுன்னு திணிச்சா மட்டும் போதாதுங்க, அது மேல ஒரு வெறுப்பே வந்துடும். அதனால அந்த விஷயத்து மேல இருக்கிற ஒரு நல்லது கெட்டது எல்லாத்தையுமே புரிய வச்சா மட்டும்தான் நம்ம குழந்தைங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்க அந்த அளவுக்கு ரொம்பவே நல்ல குழந்தைங்களா இருக்காங்க. என் குழந்தை அப்படிதாங்க. இந்த செஸ் விளையாட்டுல எந்த அளவுக்கு முக்கியம், இதுல வெற்றி பெற்றா என்னென்ன கிடைக்கும்ன்றதை நான் சொன்னதும் நம்ம லட்சமா புரிஞ்சுக்கிட்டு உண்மையிலேயே சூப்பரா விளையாட ஆரம்பிச்சாங்க. லட்சமா அந்த விளையாட்டை விளையாட அவங்க அதுல இருக்கிற வெற்றி மட்டும் இல்லைங்க, அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை நிறையவே கத்துக்கிட்டாங்க. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஆனா ஒண்ணுங்க, நம்ம குழந்தைங்க ஒரு விஷயத்துல இருக்கிற வெற்றியை மட்டும் இல்லைங்க, அதுல இருக்கிற தோல்வியும் கத்து கொடுத்தா மட்டும்தான் பின்காலத்துல நம்ம குழந்தைங்களுக்கு அது ரொம்பவே உபயோகமா இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்புறம் என்ன, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுத்தி நான் வீட்டுக்கு கூட்டு வந்தேன். நீங்க கூட உங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பா நம்ம குழந்தைங்க வெற்றி பெற்றுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.